எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி, சிவாச்சாரிய பெருமக்களே, அறங்காவலர்களே, திருவிழா உபயோகாரர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். பரம்பொருளுக்கு ஒரு கோயில் அமைத்து எங்கள் பாரம்பரியங்களை எல்லாம் பேணிக் கொண்டிருக்கின்ற உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த 10 நாட்களும் சைவ சமயத்தினுடைய வாழ்வியல் தொடர்பான கருத்துக்களை பேசுமாறு என்னை அறங்காவலர்கள் வேண்டியிருக்கிறார்கள். கோயில்கள் ஏன் அவசியம் என்பதை பற்றி முதலிலே இன்றைய தினம் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். சைவ மக்கள் அன்பினால், பண்பினால், மூத்தவர்களை மதிப்பதனால், இந்த உலகத்தை நேசிப்பதனால் மேலானவர்கள். உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் கோயில்கள் கட்டி கோயில்களிலே உருவங்களாக இருத்தி மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக முன்னோர்கள் இந்த கைங்கரியத்தை உருவாக்கினார்கள். கடவுள் எங்கே இருக்கின்றார் என்றால் அவர் இல்லாத இடம் எங்கே என்ற கேள்வி அடுத்த கேள்வி. நிலத்திலே இருக்கிறார், நீரிலே இருக்கிறார், காற்றிலே இருக்கிறார், ஆகாயத்திலே இருக்கிறார், மண்ணிலே இருக்கிறார். கடவுள் எங்கே இல்லை? அப்போது எங்கு நிறைந்திருக்கின்ற கடவுளுக்கு ஏன் இப்படி ஒரு கோயில் கட்டி கும்பிடுகிறோம் என்றால், எங்களை நாங்கள் பக்குவப்படுத்துவதற்குத்தான் கோவில்கள். தாய்நாட்டிலும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஏராளமான கோயில்கள் இருக்கின்றது. இன்றைக்கு உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் ஏராளமான கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். போகின்ற நாடுகள் எல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்கள் முன்னோர்கள் காட்டிய பாரம்பரியத்தை இவ்வளவு தேசங்கடந்து கண்டங்கடந்து வந்த காலத்திலும் நீங்கள் எல்லாம் கோயில் கட்டியிருக்கிறீர்கள். இதற்கு என்ன மகத்துவம் என்றால், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கல் ஆகாது என்று ஒரு முதுமொழி இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களிடம் அன்பை விதைக்கின்ற இடம் கோயில், மனிதர்களை பக்குவப்படுத்துகின்ற இடம் கோயில், மனிதர்கள் நல்ல காட்சியை சந்திக்கின்ற இடம் கோயில், மனிதர்களுடைய சிந்தனை புனிதம் பெறுவது கோயிலே தான். இந்த தெய்வீகத்தை பற்றி பலர் பலவிதமாக சொல்லி இருந்தாலும் சைவ தமிழர்களுடைய பெரும் சொத்தாக இருக்கின்ற திருமுறைகள் நமக்கு பெரிய அரணாக இருக்கின்றது. ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்தர் இந்த மண்ணிலே மனிதர்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு கோயிலை கும்பிட வேண்டும் என்று பாடினார். ஒரு சமயம் அவர் கோயிலுக்கு போய் கும்பிடுகிறார் சீர்காழியிலே. இப்படி பார்வதி அழகான அந்த தாய் பரம்பொருளாகிய சிவபெருமான் இப்படி அலங்கரித்து காட்சிப்படுத்தி இருக்கிறார். அந்த காட்சியை வைத்துக்கொண்டு கோயில் வழிபாடு எவ்வளவு முக்கியம் என்பதை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அழகாக பாடினார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. வாழ்க்கையிலே மனிதர்கள் நல்ல வண்ணம் வாழ வேண்டுமென்றால் நல்ல எண்ணம் வேண்டும். நல்ல எண்ணம் உருவாகக்கூடிய இடம் எங்கே என்றால் நல்ல காட்சியை காணுகின்ற போதுதான் நல்ல எண்ணம் உருவாகும். அதனாலே நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்கு நல்ல காட்சியை தேட வேண்டும். அந்த நல்ல காட்சியை பார்க்கக்கூடிய இடம் கோயில் ஒன்றுதான். கோயிலே தான் இப்படி எல்லாம் அலங்காரம் செய்து அழகாக தெய்வங்களை இருத்தி வழிபாடு செய்ய வைக்கிறார்கள். கோயிலுக்கு வருகின்ற போதுதான் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி விட்டு வருகிறோம். கோயிலுக்கு வருகின்ற போது நீராடி வருகின்றோம்.
கிராமங்களிலே ஊர்களிலெல்லாம் கோயிலை விட கோயிலுக்கு கால் கழுவுவதற்கு வெட்டி இருக்கின்ற கேணி குளம் பெரிதாக இருக்கும். காரணம் என்னவென்றால் எல்லாரையும் கழுவக்கூடியது தண்ணீர் ஒன்றுதான். அப்போ கோயில் என்பது ஒரு புனிதமான இடம். அந்த கோயிலுக்கு போகின்றவர்கள் எல்லாம் எவ்வளவுதான் வீட்டிலே நீராடி விட்டு வந்தாலும் கோயிலே கால்களை கழுவுகிறோம். கால்களே இவ்வளவெல்லாம் தூரங்களுக்கெல்லாம் சென்றிருப்பாய், இப்பொழுது போகின்ற இடம் புனிதமான இடம். பாவத்தை கழுவுவதற்காக போகின்ற இடம்தான் பரம்பொருளுடைய சன்னிதானம். அந்த கோயிலுக்கு வருகின்ற அடியவர்கள் கால்களை கழுவி விட்டு வருகிறார்கள். அப்படி கழுவி விட்டு வருகின்ற நாங்கள் கோயிலுக்குள்ளே போன உடனே கோயிலே சைவ சமயத்தருடைய கோயிலே முதல் கும்பிடுவது விநாயகரை. கொடித்தம்பத்துக்கு முன்னாலேயும் ஒரு சின்ன பிள்ளையார் வைத்திருப்பார்கள். கோயிலே இந்த பூசை தொடங்குகிற போதும் பிள்ளையாருக்குத்தான் பூசை நடைபெறும். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய பேழை வயிற்றிலே விநாயக பெருமான் தாங்கி வைத்திருக்கிறார். கோயிலே இன்றைக்கு விநாயகருக்கு பிள்ளையார் என்ற பெயர் தான் நாங்கள் தமிழிலே சொல்லுகிறோம். ஒரு காலம் 7 உலகத்துக்கு ஆபத்து வந்தது, அழிவு வந்தது. மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்ந்தது, நதிகள் வற்றியது, மனிதர்களுக்கு வாரிசு இல்லாமல் போனது. தேவலோகத்துக்கு துன்பம், பூலோகத்துக்கு துன்பம், 14 உலகமும் துன்பப்பட்டார்கள். எல்லாரும் சிவப்பரம்பொருளாக இருக்கின்ற மூல மூர்த்தியிடத்திலே கேட்டார்கள், என்ன கெடுதி, என்ன துன்பம்? பரம்பொருளாகிய சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு உருத்திரன் போன்றவர்களுக்கு காட்சி கொடுத்து சொன்னார், அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்ற போது, ஆணவம் தலைவிரித்து ஆடுகின்ற போது, கெடுதிகள் கூடுகின்ற போதெல்லாம் சில நேரம் கடவுள் அமைதியாக இருப்பதுண்டு. இப்போ கெடுதிகள் கூடியிருக்கின்ற இந்த வேளையில் இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் சாந்தப்படுத்துவதற்கு பக்தியை விட வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் நன்றாக கும்பிடுங்கள், எல்லா உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு என்னுடைய சக்தி ஒன்று தோன்றும் என்றார். இப்போ பிரபஞ்சமே காத்திருக்கின்றது, ஒரு சக்தி ஒன்று வரப்போகின்றது என்று காத்திருக்கின்ற வேளையிலே பிறப்பே இல்லாமல் போன இந்த பிரபஞ்சத்திலே ஒரு நாள் திடீரென்று ஒரு குழந்தையினுடைய காற்றலங்கை சத்தம் கேட்டது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. இந்த ஓசை கூட கடவுளுடைய வடிவந்தான். ஒரு காற்றலங்கை சத்தம் கேட்டது. தனியே சின்ன பிள்ளையினுடைய கால்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது. இது என்ன கால்கள், ஒரு குழந்தையினுடைய கால்கள் தெரிகின்றது என்று ஆச்சரியப்பட்ட உடனே அந்த கால்கள் தாங்க முடியாத பெரிய பேழை வயிறு ஒன்று அடுத்ததாக தெரிந்தது. மனிதனா பூதமா என்று ஆச்சரியப்பட்டார். கொஞ்ச நேரத்திலே பெண்ணம்பெரிய யானையினுடைய முகம் தோன்றியது. இப்போ பிரம்மா விஷ்ணு உருத்திரன் போன்றவர்கள் அருகிலே போய், இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறதே, கால்கள் மனிதனை போல இருக்கின்றது, தலை மிருகத்தை போல இருக்கிறது, வயிறு பூதம் போல இருக்கிறது, இது யார் பெற்ற பிள்ளையோ என்று கேட்டவர்கள், பிள்ளை நீ யார் என்று கேட்டார். அதுதான் இன்றைக்கு வரை நாங்கள் பிள்ளை யார் என்று சொல்லி கும்பிடுவதற்கு காரணம். அந்த தோற்றத்திலே வந்த இறைவன் சிவபெருமானே அந்த தோற்றத்திலே வந்தார். ஏன் வந்தார் என்றால், அவருடைய பேழை வயிறு பூமி, இந்த உலகம் என்று சொல்லுகின்ற அந்த பூமி போல இருப்பதுதான் பிள்ளையாருடைய வயிறு. இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி மீண்டும் இந்த உலகத்துக்கு விடிவு தருவதற்காக சிவபெருமானே தும்பிக்கை நாயகனாக இந்த உலகத்திலே தோன்றினார். அவரை அறியாமல் எவ்வளவோ துன்பத்துக்குள்ளே இருக்கின்ற எல்லா உலகத்தை சார்ந்தவர்களும் இவரை அறியாமல் சிரித்தார்கள். அப்படியே மனிதனுடைய கால்களாக இருக்கிறது, பூதத்தினுடைய வயிறாக இருக்கிறது, யானையினுடைய தலையாக இருக்கிறது, மனிதனா மிருகமா பூதமா, யார் இவர்? அதற்காகத்தான் பக்கத்திலே போய் பிள்ளை யார் என்று கேட்டார். மிகப்பெரிய சக்தியோடு வந்த சிவப்பரம்பொருள் இந்த வடிவத்திலே வந்தவர் அந்த 3 பேரையும் பிடித்து தன்னுடைய அகன்ற வாயை காட்டினார். இந்த பிள்ளை யார் என்று பாருங்கள்.
அதற்குள்ளே தெரிந்தது, முதல் தெரிந்தது சூரியன் சந்திரன் தெரிந்தது. இந்த அகன்ற வயிற்றுக்குள்ளே சூரியன் சந்திரன் தெரிந்தது. அந்த அகன்ற வாயை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வெளியிலே எல்லா மரங்களும் பட்டு விட்டது, நதிகள் வற்றி விட்டது. அங்கே பார்த்தார்கள், பச்சை பசேல் என்று அருகு படர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை கண்டார். வெளியிலே ஒரு இலை கூட இல்லை. இந்த பீழை வயிற்றுக்குள்ளே அருகம்புல்லு பச்சையாக இருக்கிறதே, சூரியன் தெரிகிறதே, சந்திரன் தெரிகிறதே, இது என்ன உலகம் என்று ஆச்சரியப்படுகின்ற போது இவை யாவற்றையும் காப்பாற்றுவதற்கு வந்தேன் என்றார். அந்த நிமிஷத்திலே இருந்து மீண்டும் இந்த உலகத்திலே முதல் அருகு படரத் தொடங்கியது, மரங்கள் துளிரத் தொடங்கியது, நதிகள் ஓடத் தொடங்கியது. அதனாலே தான் எல்லா கணங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்ற கணபதியாகிய பிள்ளையாருக்கு சைவ மக்கள் குட்டி தோப்புக்கரணம் போட்டு கும்பிடுவது. ஏனென்றால் இந்த அபயங்களாலே கூட நாங்கள் யாரையாவது பழித்திருந்தால், யாரையாவது ஏளனம் செய்திருந்தால் எங்களை மன்னித்து கொள்ள. வாழ்க்கையிலே பாருங்கள், பிள்ளையாரை குட்டி தோப்புக்கரணம் போட்டு கும்பிடுகிறோம். இன்றைக்கு ஆங்கிலேயர்கள், விஞ்ஞானிகள் இந்த குட்டி தோப்பு கரணம் போடுகிற போது இந்த கருவி கரணங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்று அவற்றை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து ஹவாய் சைவ ஆதீனத்தினூடாக வெளியிட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய தேக ஆரோக்கியமான பயிற்சி என்னவென்றால் குட்டி தோப்பு கரணம் போடுவது. இந்த முடிச்சாக இருக்கின்ற தலையிலே எல்லாருடைய நரம்புகளும் போய் சந்திக்கின்ற இடத்திலே தான் பிள்ளையாரை இப்படி கும்பிடுவார். இந்த நரம்பிலே இப்படி கும்பிட்ட உடனே காதிலே பிடித்து இருந்து எழும்பிய உடனே எல்லா அபயங்களுடைய கருவிகளும் புனிதம் பெறுகிறது, குருதி சுற்றோட்டம் வேகமாக இயங்குகிறது. இதை ஆத்ம ஞானத்தோடு இந்த உலகத்துக்கு காட்டியவர்கள் சைவ மக்கள். பிள்ளையாரை வந்து முதல் குட்டி கும்பிட்டு விட்டு பிள்ளையாருக்கு முதல் பூசை செய்வது என்னவென்றால் இந்த தத்துவத்துக்காகத்தான். கோயிலே மன்னிப்பு கேட்கின்ற முதல் தெய்வம் பிள்ளையார். பிள்ளையாருக்கு அருகாலே அர்ச்சிக்கிறோம். ஏனென்றால் திருமண வீட்டிலே கூட அருகு அரிசி தான் போடுகிறோம். இந்த அருகையும் அரிசியையும் சேர்த்து ஏன் திருமண வீட்டிலே வாழ்த்துகிறோம்? அருகு ஒரு நாளும் அழிவதில்லை. பிரபஞ்சம் அழிந்த காலத்திலே கூட அருகுதான் அழியாமல் இருந்தது. இந்த அருகு எப்படி அழியாமல் தன் சந்ததியை விருத்தி செய்கிறதோ, இன்றைக்கு திருமணத்திலே ஈடுபட்டிருக்கிற இந்த தம்பதிகளுடைய சந்ததி அப்படியே அருகு போல படர வேண்டும். ஏன் அரிசியாலே வாழ்த்துகிறோம்? இந்த தம்பதிகளுடைய சந்ததி ஒரு நாளும் பசியோடு இருக்காமல் கடவுளே இவர்களுக்கு சோறு கிடைக்க வேண்டும். சைவ சமயத்தவர்களுடைய சடங்குகள் எல்லாம் மிக ஆழமானது, அர்த்தம் உள்ளவை. அதனாலே தான் அந்த அருகை, ஏன் பிள்ளையாருடைய அருகை எல்லா சுபகாரியங்களிலும் சேர்க்கிறோம். ஒரு நிறைகுடம் வைப்பதென்றால் கூட பிள்ளையார் பிடித்து வைக்கிறோம். கோயிலே பூசை பிள்ளையாருக்கு. பிரபஞ்சத்தை தாங்குகின்ற மெய்ப்பொருள் சிவபெருமானுடைய வடிவம்தான் பிள்ளையார். சிவன் வேறு, பிள்ளையார் வேறு, முருகன் வேறு என்று நினைப்பவர்கள் சமயத்தினுடைய உண்மை விளங்காது. மூலப்பரம்பொருள் சிவபெருமான். ஓர் நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளனம் கொட்டாம். அந்த கோயிலை வந்து கும்பிடுகின்ற போது பிள்ளையாரை குட்டி கும்பிட்டு சுற்றி கும்பிடுகிறோம். பார்வதி பரமேஸ்வரன் இருக்கிறார்கள். இந்த பார்வதி பரமேஸ்வரனை கும்பிடுகிற போது சம்பந்தர் சொல்லுகிறார், தாயை கும்பிடுகிறீர்கள். அந்த தாய் பெண்ணில் நல்லாள். எப்பவும் ஒரு தாய்க்கு எப்பவும் இரக்கம் இருக்கும். எந்த ஒரு மனிதனையும் முதல் மன்னிப்பவள் தாய் தான். எவ்வளவு குழப்படி செய்த பிள்ளையையும் பெற்ற தாய் சாப்பிட்டு 2 கேட்பாள், வேறு யாரும் கேட்க மாட்டார். உங்களை பெற்ற தாயை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். இன்னதான் நாங்கள் என் தாயோடு எத்தனை சண்டை பிடிக்கலாம், ஒரு பிள்ளை சாப்பிடாமல் படுப்பதை ஒரு தாய் ஏற்க மாட்டார். அதனால இந்த உலகத்தை படைத்த பராசக்தி பெண்ணில் நல்லாள். அவள் எல்லாருக்கும் சோறு கிடைக்க செய்கின்றவள், அன்னபூரணி. எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பவள். அவளுக்கு பக்கத்திலே சிவபெருமான் வீற்றிருக்கிறாள்.
அந்த தாயிடம் பெருந்தன்மைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. மன்னிக்கிற பெருந்தன்மை, எல்லாரையும் மன்னிக்கின்ற பெருந்தகை சிவபெருமான். அதனாலே தான் சிவபெருமானுக்கு பெருமான் என்று தமிழில் பேர். பெருமான் என்றால் பெரிய மனம் படைத்தவன். மனிதர்கள்லாம் சின்ன மனம் படைத்தவர்கள். சின்ன சின்ன கோபத்தை வைத்துக்கொண்டு கோபம் சாதிப்பார்கள். சில பேர் சகோதரங்களோடு கோபிப்பார்கள், சில பேர் பெற்றவர்களோடு கோபிப்பார்கள், சில பேர் நல்ல நண்பர்களை எல்லாம் கோபத்தினாலே இழப்பார்கள். கோபம் ஒரு பொல்லாதது. கடவுள் எல்லாரையும் கோபித்தால் இந்த உலகத்தில் யார் மிஞ்சுவார்? கடவுள் பெரிய மனம் படைத்தவர். எல்லா கோபத்தையும் அடக்கி மன்னிப்பு கொடுப்பவர் இறைவன். அதனால இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழப் போகிறாயா, கோயிலுக்கு போ. கோயிலில் இருக்கின்ற கடவுளை பார், தெய்வங்களுடைய பெருந்தன்மையை பார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்போ இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்று பாடினால், வாழலாம் என்ற சொல்லுக்குள்ளே ஒரு தமிழ் தெக்கி நிற்கிறது. வாழாமலும் விடலாம். நல்ல வண்ணம் வாழப்போகிறாயா, நல்லதை பின்பற்று. நல்ல வண்ணம் வாழாமல் விடப்போகிறாயா, அல்லதை பின்பற்று. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில். சில பேர் காலையில் நேரத்தோடு நித்திரையாலே எழும்புவதில்லை. எப்பவும் காலையில் நேரத்தோடு நித்திரையாலே எழ வேண்டும். எப்போ நாங்கள் காலையில் நேரத்தோடு நித்திரையாலே எழும்பாமல் விடுகிறோமோ அன்றைக்கே எங்களோடு கர்மம் செய்ய தொடங்கும். சில பேர் இருக்கிறார்கள், நல்ல நித்திரை கொள்ளுவார்கள், காலையிலையும் கொள்ளுவார்கள், மாலையிலையும் கொள்ளுவார்கள். நான் நீண்ட காலம் ஆசிரியராக இருந்தனால சில மாணவரை கேட்பேன், நாளைக்கு சனி ஞாயிறு விடுதலை என்ன செய்ய போகிறான்னா, சில பேர் சொல்லுவாங்க நல்ல நித்திரை உள்ள போகிறோம். நித்திரை ஒரு சாதனையா? ஒரு நாளைக்கு இந்த ஒரே அடியாக நித்திரை தானே கொள்ள போகிறோம். வாழ்நாளில் பாருங்கள், நித்திரை கொள்ளத்தான் வேணும். ஆனால் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. மாணிக்கவாசக சுவாமிகள் திருவம்பாவையில் பாடுறார், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி. கண்ணுக்கு இனிமை தரக்கூடிய இந்த கண்ணுக்கு நல்லருள் பாலிக்கின்ற கடவுளை தேடுவோம். எழும்பு எழும்பு, காலையில் எழுந்துடு. அப்படி காலையில் எழுந்து கோயிலுக்கு போக சொன்னார்கள். கோயிலில் வந்து கும்பிடுகிற போதெல்லாம், கடவுளை பார்த்து கும்பிடுகிற போதெல்லாம் இந்த கண்ணுக்கு நல்ல காட்சி தேடி கொடுக்குறோம். எப்பவும் அடியார்களே, நீங்கள் வீட்டில் கூட சாமி படம் வச்சிருப்பீர்கள். காலையிலே அதை பார்த்து நீராடி கும்பிடுங்கள். ஏனென்றால் கடவுள் எப்பவும் நல்ல காட்சி தான் தருவார். மகாலட்சுமியை வீடுகளில் வைத்து கும்பிடுவார்கள். வீடுகளில் தெய்வங்களை பல வடிவங்களில் வைத்து கும்பிடுவார்கள். அப்படி கும்பிடுகின்ற போதெல்லாம் தெய்வங்களை சாந்த முகூர்த்தத்திலே வைத்து கும்பிடுவார். சாந்த முகூர்த்தத்திலே தெய்வங்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க வேண்டும். அப்படி கும்பிடுகிற போதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு முழு நேரமும் சிரித்து கொண்டு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மனிதன் சாதிக்க வேண்டிய பெரிய சாதனை என்னவென்றால், எவ்வளவு நேரம் நாங்கள் சிரிக்கிறோமோ நாங்கள் செய்த புண்ணியம், எவ்வளவு நேரம் நாங்கள் அழுகிறோமோ நாங்கள் கொண்டு வந்த பாவம். நீ சிரிப்பை சம்பாதிக்க போகிறாயா, கண்ணீரை சம்பாதிக்க போகிறாய்? அப்போ நல்லதை செய்வாயானால் சந்தோஷத்தை சம்பாதிப்பாய், அல்லதை செய்வாயானால் பாவத்தை சம்பாதிப்பாய். கோயில் அதுக்கு விடை தருகின்ற இடம்தான் கோயில். அப்போ கோயிலுக்கு வந்து கும்பிடுகிற போதெல்லாம், பார்வதி பரம்பொருளை பார்த்து கும்பிடுகிற போதெல்லாம், தெய்வமே நீங்கள் எப்படி இப்படி இருக்கிறீர்களோ நானும் இப்படி இருக்க வேண்டும், சிரித்து கொண்டு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி கும்பிடுகின்ற போது இந்த கண் நல்ல காட்சியை பார்க்கும். வீடுகளில் எல்லாம் நல்ல காட்சியை உருவாக்கி வைக்க வேண்டும். வீடுகளில் நாங்கள் எல்லாம் நல்ல காட்சியை காட்டாவிட்ட ஆபத்து. சில பேர் வீடுகளில் எல்லாம் வில்லங்கமான காட்சியை காட்டுவார். வெளிநாட்டிலே, மேலை நாட்டிலே ஒரு பெரிய வழக்கு நடந்தது. அந்த வழக்கு என்னவென்றால், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு குழந்தை பிறந்தது. போய் பார்த்தார்கள், அந்த குழந்தை அவர்களுடைய இனத்தினுடைய வடிவத்திலே இல்லை,
அவர்கள் 2 பேரும் வெள்ளைக்காரர்கள். பிறந்திருக்கிற பிள்ளை கண்ணங்கரி நிறம், தலை சுருட்டை, ஒரு வித்தியாசமான தோற்றத்திலே பிறந்திருந்தது. கணவன் குழந்தையை பார்த்துட்டு சொன்னால் இது என்னுடைய குழந்தை இல்லை. வைத்தியர்கள் சொன்னார்கள் உன்னுடைய குழந்தை. அவன் 2 நாளில் அவன் கோவித்து கொண்டு போனான். பாவம் மனைவி அவள் அழுதாள். வழக்கு போட்டார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. எல்லாம் சோதித்தார்கள். இருவரும் தான் தாய் தகப்பன். அவனோ ஏற்பதாக இல்லை. அப்பொழுது ஒரு உளவியல் பேராசிரியர் நீதிபதி அனுப்பினார். இவர்கள் வசித்த வீட்டை போய் பார்த்து கொண்டு வாருங்கள். அந்த உளவியல் பேராசிரியர் போய் வீட்டில் போய் கதவை திறந்தால் அந்த கதவில் ஒரு குத்துச்சண்டை வீரனுடைய படம் ஒட்டி இருந்தது. உள்ளே போய் அந்த வீடியோ அறை இருந்தது. அந்த வீடியோ அறையில் இருக்கிற வீடியோக்களையும் எடுத்து போட்டால் குத்துச்சண்டை வீரன்ற காட்சியிலே இருந்தது. அவர்கள் உறங்கின படுக்கை அறையில் போய் பார்த்தால் குத்துச்சண்டை வீரனே சிவரெல்லாம் ஒட்டி இருந்தார். அந்த உளவியல் அறிஞர்கள் சொன்னார்கள், உணர்வுகள் எந்த நேரமும் இந்த காட்சியை பார்த்ததினாலே உணர்வுகளை பரிசாக பெற்றிருக்கிறார்கள். எந்த தப்பும் இல்லை. இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், கண்ணிலே காணுகின்ற காட்சி தான் உணர்வோடு சேரும். அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகத்தினுடைய படைப்பு. அதனாலே கண்ணுக்கு எப்பவும் மனிதர்கள் நல்ல காட்சியை தேடி கொடுக்க வேண்டும். அந்த நல்ல காட்சியை தேடி கொடுக்கின்ற மிக பெரும் பொருளான இடம் கோயில் ஒன்றுதான். எனவே கோயிலுக்கு வருவது ஏன் என்று கேட்டு சில பேர் சொல்லுவார்கள், வீட்டில் இருந்தே நான் நல்லா கும்பிடுகிறேன். வீட்டிலே இப்படியெல்லாம் காட்சியை காண முடியாது. கோயிலுக்கு வருவது எங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி இந்த கண் நல்ல காட்சியை தேடி கொடுக்கிற போது நல்ல சிந்தனை வரும். கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. அப்போ மண்ணிலே நல்ல வண்ணம் வாழப்போகிறீர்களா? நல்ல காரியங்களை திட்டமிடுங்கள். கோயிலுக்கு போய் எப்படியும் கும்பிட வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் சைவ சமயம். சைவ சமயத்தினுடைய நோக்கம் ஏன் கோயிலை கட்டினார்கள் என்றால் மனிதர்களை பக்குவப்படுத்துவது. பக்குவம் என்ற சொல்லு தமிழிலே மிக முக்கியமான. பிறந்த வயிற்றிலே குழந்தையை சுமக்கிற போதே வயதிலே மூத்தவர்கள் சொல்லுவார்கள், பிள்ளை பக்குவம் என்று. பிறக்க முதலே பிறந்த பின்னாலே அந்த தாய் குழந்தையை இன்னொருவர் கேட்க கொடுக்கிற போது பிள்ளை பக்குவம் என்று தான் கொடுப்பாள். அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தை நடக்க தொடங்குற போதே அம்மாவும் அப்பாவும் பக்குவம் என்று பின்னாலே போவார். பாடசாலையிலே கொண்டு போய் விட்டு பக்குவம் என்று சொல்லுவார்கள். ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் பக்குவமாக படியுங்க. வளர்ந்து வேலைக்கு போனால் வேலை கொடுக்கிறவன் சொல்லுவான் பக்குவமாக வேலை செய்யணும். திருமண வீட்டுக்கு போனால் பக்குவமாக 2 பேரும் வாழுங்கோடுவார். வாழ்ந்து முடிந்து இறந்து எங்களை தூக்குகிற போதும் பக்குவமாக தூக்குங்கோன்னு சொல்லுவார். வாழ்க்கையிலே பக்குவம் என்ற சொல்லை இந்த தமிழர்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தினார்கள். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பக்குவமாக வாழ வேண்டும் என்றால் கருவிலே தொடங்கிய பக்குவம் இந்த உலகத்திலே நாங்கள் முடிந்து போகின்ற வரை பக்குவம் என்றால் அந்த பக்குவத்தினுடைய ஒழுங்கினுடைய அடையாளமாக இந்த உலகத்திலே மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்குத்தான் கோயில். இந்த கோயிலுக்கு வருகின்ற போது தான் நாங்கள் எல்லாம் மறக்கிறோம். கோயிலே அமைதியாக இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் வேறொரு இடத்தில் இருந்தால் யார் யாரையோ பற்றி இணைப்போம், நல்லதை இணைப்போம், கெட்டதை இணைப்போம், அவரை பற்றி பொறாமைப்படுவோம், இவரை பற்றி கோவப்படுவோம். எங்களுக்கு பாவ மீட்டர் லைட் பில் மாதிரி ஏறும். கோயிலில் வந்து கும்பிட்ற அவ்வளோ நேரம் தான் எங்களுக்கு புண்ணிய மீட்டர் வேலை செய்யும். புண்ணியத்தை சேர்க்க போகிறீர்களா, பாவத்தை சேர்க்க போகிறீர்களா? புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரே இடம் கோயில் சன்னிதானம். அதனாலே தான் எங்கள் மூதாதையர்கள் கோயில் கட்டி வைத்தார்கள். கோயில்களை நன்றாக அலங்காரம் செய்து வைத்தார்கள். ஆடியும் பாடியும் அழுது அரற்றியும் தேடியும் கண்டுகொண்டேன் சிவன் பெறும் தன்மையை கூடியவாறே குறியாய் குறிவைத்து என்னோடு நின்றான் தன்னருளுற்றேன். ஆடினார்கள், பாடினார்கள். அழுதால் உன்னை பெறலாமே என்று அழுது கும்பிட்டார்கள். ஒரு மனிதன் கடவுளை தேடி வந்து அழுது பாடி அர்ச்சித்து மன்றாடி தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் கோயில்தான். எனவே கோயிலுக்கு வாருங்கள். கோயிலுக்கு வருகின்ற நேரமெல்லாம் உங்களை பக்குவப்படுத்த முடியும்.
கோயிலுக்கு வருகின்ற போதெல்லாம் எங்களிடம் பெருந்தன்மைகள் வரும். கோயிலை வடிவாக விளங்கிவிட்டால், கோயிலினுடைய உண்மையான தன்மையை விளங்கிவிட்டால் மனிதர்கள் புனிதம் பெறுவார். கோயிலே கடவுளுடைய சன்னிதானத்திலே வந்து பக்குவமாக நாங்கள் வழிபாடு செய்து பக்குவமாக போக வேண்டும். சேற்றை கழுவ வருகின்ற இடம்தான் கோயில், சேற்றை பூசிக்கொண்டு போகின்ற இடமல்ல கோயில். அதனாலே கோயிலுக்கு வருகின்றவர்கள் எல்லாம் கோயிலில் மற்றவர்களுடைய பிழையை தேடக்கூடாது, எங்களுடைய சரிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பிரபு சைத்தன்ய பிரபு, அவர் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடினவர். வடநாட்டிலே பகவத்கீதை எல்லாம் மொழிபெயர்த்து எத்தனையோ எல்லாம் காரியம் செய்தவர். இந்தியாவிலே ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை சைத்தன்ய பிரபு வருகிறார். ஸ்ரீரங்கம் கோயில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வைஷ்ணவர்களுடைய கோயில், பெரிய கோயில். அந்த கோயிலை பராமரிக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்டா, சைத்தன்யர் பெரிய அறிஞர் வருகிறார், கோயிலில் ஒருவர் கும்பிட வர்ற ஒருவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார் என்றால், முதல் 10 வரி பாவதத்தை வடிவாக பாடுவார், அதுக்கு பிறகு பிழையாக பாடிக்கொண்டு இருப்பார். ஆனால் நல்ல மனிதன், நல்ல உருக்கமாக கும்பிடுவார். இப்போ நாளைக்கு சைத்தன்யர் வர்றார் என்று ஒரு கூட்டம் வைத்தார். அந்த கூட்டத்தில் சொன்னார்கள், நாளைக்கு சைத்தன்யர் பாவதம் நல்லா தெரிந்தவர் வர்றார், எங்களோட கோயிலே ஒரு ஆள் பிழையாக பாடுறவர், இவர் தான் கரைச்சல் தர போகிறார், இவர் பிழையாக பாட சைத்தன்யர் பேசுவார், இது என்ன பிழையாக பாடுற. ஆனால் இந்த மனிதன் நல்லா கும்பிட்ற மனிதன். அப்போ உடனே அங்கே ஒரு ஆள் சொன்னார், இவரை கொண்டே நாளைக்கு இவர் வளமையாக உள்ளுக்கு பாடுறவரை கொண்டே வெளியில் பாட விடுவோம். எங்கே பாட விடுவோம்? அந்த குளத்து பக்கத்தில் இருந்து நல்லா பாடுங்க நாளைக்கு மட்டும், ஏனென்றால் சைத்தன்யர் வரார். இப்போ சைத்தன்யரை வரவேற்பதற்காக எல்லா ஏற்பாடும் செய்து விட்டார்கள். நிறவுடம், மாவிலை, தோரணம் எல்லாம் வைத்தாச்சு. சைத்தன்யர் வந்து காலை கழுவினார். அங்கு ஒருவர் மரத்துக்களை பேசாமல் இருந்தார், பாவத புத்தகத்தை வச்சுக்கொண்டு. காலை கழுவி போட்டு அவர் நடக்க தொடங்க, இவர் பாடத் தொடங்கினார். சைத்தன்யர் ஆச்சரியப்பட்டார், பாவதத்தை இப்படி உருக்கமாக ஒரு ஆள் பாடுறாரு என்று பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டார், இந்த மகான் ஆரண்டு. இவர்களெல்லாம் அவர் கோயிலுக்கு வர்றார், நீங்கள் உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க, ஏன்னாடா 2வது பாட்டு தானே பிழைக்கிறது. அப்போ 2வது பாட்டுக்கிடையில் சைத்தன்யரை உள்ளுக்கு கூப்பிட முயற்சி செய்தார்கள். சைத்தன்யர் சொன்னார், நல்லா பாடுறார், நான் நின்று கேட்க போகிறேன். இப்போ 2வது பாட்டு பாட போகிறாருண்டா எல்லாரும் கையை உதறினார்கள். இப்போ 2வது பாட்டை புள்ளியாக பாட தொடங்கினார். 3வது 4வது இந்த 2வது பாட்டையே திருப்பி திருப்பி பாடிக்கொண்டிருந்தார். ஒரு மணித்தியான பாடினார், சைத்தன்யர் உள்ளுக்கு போகவில்லை. பாட்டை நிப்பாட்டின உடனே சைத்தன்யர் நேர போய் அவற்றை காலில் தொட்டு கும்பிட்டு, சுவாமி இன்னும் அருமையாக பாடினீர்கள், என்னவாக இருந்தாலும் 1வது பாடலை நீங்கள் நன்றாக பாடினீர்கள், 2வது பாடலில் இருந்து நீங்கள் கொஞ்சம் அந்த பாட்டு வரிகளையே திருப்பி திருப்பி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அவர் சத்தியம் பண்ணி சொன்னார், சுவாமி என்னை மன்னித்து கொள்ளுங்கள், 1வது பாடலை பாடின உடனேயே கடவுள் எனக்கு முன்னாலே வந்துடுறார். அந்த கடவுள் முன்னாலே வந்து ஓடி திரிகிறான், குளப்படி செய்கிறான், எனக்கு குழந்தை அங்கும் இங்கும் ஓடுவது போல தெரிகிறது. 2வது பாடலை நான் பாட முடியாமல் அந்த பிள்ளையோடு ஓடி திரிகிறேன். சைத்தன்யர் மன்னிப்பு கேட்டு, நான் முழு பாடலும் மனனமாக வச்சிருக்கிற இன்னாலே இன்னும் கடவுளை காண முடியும். உருக்கமாக பாடுகிற உங்களிடத்திலே கடவுள் வருகிறான். அதனாலே நிறைய படித்தவர்களிடம்தான் கடவுள் வருவான் என்று இல்லை. ஒரு பாடலாவது பக்தியோடு உள்ளம் உருகி பாடுகின்றவனுக்கு முன்னாலே கடவுள் வருவான். அதனாலே தான் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நல்ல எண்ணம் வேண்டும். நல்ல எண்ணம் தான் மிக முக்கியம். நீங்கள் எல்லாம் நிறைய தர்மம் செய்கிறீர்கள். இந்த கோயில் நிறைய தர்மம் செய்திருக்கிறது. நான் எல்லாம் தாய்நாட்டிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன், நேரே கண்டிருக்கிறேன். தர்மம் என்னவருக்கு இறங்குவது பெரிய தர்மம். பார்வதிக்கு தடாகை பிராட்டி என்று பெயர், தடுக்க மாட்டாள், கொடு கொடு என்று சொல்லி கொண்டிருப்பாள். அன்னபூரணி என்று பெயர், எல்லாருக்கும் சோறு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவள் தாய். அதனாலே தான் பார்வதி பரமேஸ்வரனை வைத்து கும்பிடுகின்ற அந்த தெய்வீகத்திலே ஒன்று சொல்லுகிறேன், இறைவனுக்கும் இரக்கத்துக்கும் வேறுபாடு கிடையாது.
இறைவன் என்றால் இரக்கம்தான். கடவுளுக்கும் கருணைக்கும் வேறுபாடு கிடையாது. அன்புக்கும் ஆண்டவனுக்கும் வேறுபாடு கிடையாது. அன்பை வேறு ஒரு இடத்திலே வைத்து ஆண்டவனை பார்க்க முடியாது. இரக்கத்தை ஒதுக்கிவிட்டு இறைவனை தேட முடியாது. கருணையை ஒதுக்கிவிட்டு கடவுளை கும்பிடுகிறேன் என்று சொல்ல முடியாது. இறைவனோடு இரண்டரை கலந்தது இரக்கம், கடவுளோடு ஒன்று கலந்தது கருணை. அன்பின் வடிவமானவன் ஆண்டவன். அதனாலே கடவுளுடைய பெயராலே கோயிலை கும்பிடுகின்ற போதெல்லாம் நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்காக, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக, பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்காக, துன்பப்படுகின்றவர்களை தூக்கி விடுவதற்காக கோயில் செய்கின்ற முயற்சி என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. கோயிலுக்கு வந்து கும்பிடுகின்றவர்கள் எல்லாம் நான் நல்லா இருக்க வேண்டும், நான் நல்லா இருக்க வேண்டும் என்று கும்பிடலாம். ஆனால் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கும்பிட வேண்டும். ஒருமையிலே கும்பிடக்கூடாது, பன்மையிலே கும்பிட வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று கும்பிட வேண்டும். எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் செல்வம் கிடைக்க வேண்டும். கோயிலில் கும்பிடுகின்ற உண்மையான பக்தன் ஒரு நாளும் தனக்காக மட்டும் கும்பிடக்கூடாது. நான் நல்லா இருக்க வேண்டும் அல்லது என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று கும்பிடக்கூடாது. கோயிலை கும்பிடுகின்றவர்கள் எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கும்பிடுங்கள். நீங்கள் அதற்குள்ளே மிக முக்கிய இடம் பெறுவீர்கள். நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று எனக்கு மட்டும் நாங்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது. அர்ச்சனைக்கு கொடுத்து விட்டு இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும், நான் பிறந்த மண் நல்லா இருக்க வேண்டும், எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும், எல்லாரும் சுகத்தோடு இருக்க வேண்டும். பிறருடைய கெடுதியை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. பிறருடைய துன்பத்தை பார்த்து அவன் எதிரியாக இருந்தாலும் கூட அவனையும் மன்னித்து விடு என்று கேட்பதுதான் ஆத்மீகம். அதனாலே ஆத்மீகத்தை நாடி வருகின்றவர்கள் எல்லாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். என்னவென்றால், கடவுளிடம் இருக்கின்ற பெருந்தன்மைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பவும் போட்டிகளை, கோபங்களை வளர்க்காதீர்கள். கோபம் பொல்லாதது, கோபம் நரகத்துக்கு சமமானது. எல்லா விருந்தும் சில பேர் கோபத்தை வளர்த்து கொள்ளுவார்கள். வீட்டுக்குள்ளேயே சில பேர் கோபத்தை வளர்த்து கொள்ளுவார்கள். கணவன் மனைவி கோபமாக இருப்பார்கள். சில பேர் வீட்டுக்குள்ளேயே கோபத்தை வளர்ப்பார்கள். கோபத்தை வளர்ப்பவன் நரகத்தை சிருஷ்டி செய்பவன் என்று ஒரு வாசகம். என்னதான் சொர்க்கம் இருந்தாலும் கோபத்தை வளர்த்து விட்டீர்களே ஆனால் இருக்கிற வீடு நரகமாகும். அயல் அன்பாக இருக்க வேண்டும், நண்பர்களோடு அன்பாக இருக்க வேண்டும், உறவினர்களோடு அன்பாக இருக்க வேண்டும். அதனாலே தான் இந்த கோயிலே மகன், தகப்பன், மைத்துனன், பிள்ளை என்றெல்லாம் கோயிலே குடும்பத்தை வச்சிருக்கிறார். கோயிலில் இந்த சமயத்திலும் இல்லாத சிறப்பு சைவ சமயத்திலே கோயிலே குடும்பம், தம்பதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள்? நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். எங்கேயாவது நான் தனியே போய் இருக்கலாம் என்றால் அது துறவிகள் கும்பிடுகிற இடமாக இருக்க வேண்டும். சைவ சமயத்தினுடைய கோயிலே குடும்பம் குடும்பமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக உறவுகளோடு இருக்க வேண்டும், எல்லாரோடும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வேகங்கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். சிவபெருமானே, என்னிடத்திலே இருந்த கோப குணத்தை அடக்கினாயே வேந்தா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று பாடு. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடுகிற சிவபுராணத்திலேயே வாழ்க்கை தத்துவம் இருக்கின்றது. இந்த உலகத்திலே கோபத்தை அடக்க பழகுங்கள், எல்லா சந்தோஷத்தையும் எத்தனையோ மடங்காக. எவ்வளவு பேர் நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறார், எவ்வளவு பேர் கூட பிறந்த சகோதரத்தினுடைய அன்பு இழந்திருக்கிறார்கள். நாக்கிலே வருகிற கோபம், கைகளிலே கரங்களிலே வருகிற கோபம், எண்ணத்திலே வருகின்ற கோபம் ஆபத்தை தரும். அதனாலே ஆத்மீகத்தினுடைய பெரிய அடையாளம் இத்தகைய கோயில்களில் வந்து நீண்ட நேரம் இருப்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், எங்களிடம் இருக்கின்ற வேகங்களை எல்லாம் தணிப்பதற்கு கோயிலை விட வேறொன்றும் இல்லை. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க. எனவே கோபத்தை அடக்க பழகுங்கள், இந்த உலகம் சொர்க்கமாகும். அந்த கோபத்தை அடக்குவதற்கு எங்களுக்கு பயிற்சி தருகின்ற மிகப்பெரிய இடம் கோயில். எனவே கோயிலுக்கு நேரம் ஒதுக்கி வாருங்கள்,
நன்றாக கும்பிடுங்கள், மன்னிப்பு கேட்டு கும்பிடுங்கள், மன்றாடி கும்பிடுங்கள், நன்றி சொல்லி கும்பிடுங்கள். வாழ்க்கையிலே கடவுளுக்கு எப்போவும் நன்றி சொல்ல வேண்டும். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் நித்திரையால் எழும்பினோன்னு நிலத்தை தொட்டு கும்பிட்டார்கள். இந்த நிலம்தானே எங்களை தாங்குது, நிலம்தானே சோறு போடுது. இப்போ எல்லாரும் நிலத்தை தொட்டு கும்பிடுவதில்லை. எத்தனை பேர் நாங்கள் நிலத்தை இழந்து ஊர் நாடு தேசம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மூதாதையர்கள் மண்ணை தொட்டு கும்பிடுவார்கள். தோட்டம் செய்கிற இடத்துக்கு செருப்போடு போக மாட்டார்கள். ஏன்? சோறு தர்றது அதுதான். காலையிலே நிலத்தை தொட்டு கும்பிட்டார்கள், தண்ணீரை தொட்டு கும்பிட்டார்கள். கிணற்றடியில் போய் குளிக்கிறதுக்கு முதல் தண்ணி ஒருக்கா தொட்டு கும்பிடுவார்கள். தண்ணி கடவுள், தாகம் தீர்க்கின்ற சக்தி தண்ணீர். அதனாலே சிவபெருமான் கங்கையை தலையில் வைத்தான். அந்த தண்ணீரை தொட்டு கும்பிட்டார்கள். கோயிலில் ஒரு முடரு தீர்த்தத்தை வாங்கி 2 கையாலையும் பக்குவமாக குடிக்கிறது என்ன? இந்த எதற்காக குடிக்கிறோம்? இந்த தீர்த்தம், தாகம் தீர்க்கின்ற தண்ணீர் எங்களை காப்பாற்ற சக்தி தண்ணீர். எப்பவும் எனக்கு தண்ணிக்கு பஞ்சம் பெறக்கூடாது, ஆபத்துக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயிலில் தீர்த்தத்தை மிக கவனமாக வாங்கி தீர்த்தம். கண்ணில் நல்ல அகுதுரும், இந்த கண்ணுக்கு நாங்கள் பூவை எடுத்து கண்ணில் ஒத்துகிறோம். ஏனென்றால் கடவுளுடைய திருவடியில் வைத்த பூவை கண்ணுக்கு ஒத்து இந்த கண்களே கண்கால் காண்மீங்களோ நல்ல காட்சி ஒவ்வொரு நாளும் பார்க்கவை என்று கேட்கிறோம். செவியில் பூ வைக்கிறோம், இந்த காதுக்கு இன்றைக்கெல்லாம் நல்ல செய்தியே வந்து கிடைக்க வேண்டும் என்று. சைவ சமயத்தினுடைய வழிபாட்டிலே கோயிலை கும்பிடுவது, கண்ணிலே பூ ஒத்துவது, காதிலே பூ வைப்பதெல்லாம் ஒரு விளையாட்டல்ல. அவையெல்லாம் பெருமதியான கைங்கரியங்கள், வழிபாட்டினுடைய அடையாளங்கள், வாழ்க்கை தத்துவங்களை சொல்லுகின்றவை என்று கூறி, நாளைய உரையிலே ஏனைய வாழ்வியல் பற்றி கூறுவேன் என்று கூறி, நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த அளவிலே என்னுடைய சிந்தனையை கூறி, எல்லாம் வல்ல பரம்பொருளும் பார்வதியும் எங்கள் அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நல்ல கைங்கரியங்கள் செய்கின்ற நீங்கள் நல்ல தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.